எல்லாருமே கைவிட்டது போல் இயேசுவும் கைவிட்டார் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு கிணத்துல அழகான பூ ஒன்று இருக்குமா. அந்த பூவை என்ன பண்ண முடியாதுன்னா எல்லாராலும் எடுக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஆழத்தில் இருப்பதுனால தவறி விழுந்தால் இறந்துருவாங்க அப்படின்றதுனால அந்த பூவை என்ன பண்ண முடியாதுன்னா எல்லாராலும் எடுக்க முடியாது. ஆனால் அங்கே நீச்சல் தெரிந்த சில வாலிப பிள்ளைகள் இருப்பாங்களாம். அவங்கக்கிட்ட சொன்னால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால் வயிற்றில் கயிறை கட்டிட்டு யாராவது ஒருவர் அந்த கயிறை பிடிக்கும்போது தைரியமாக குதித்து என்ன பண்ணுவாங்க சொன்னால் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்ககிட்ட என்ன வாங்குவாங்கன்னா காசு வாங்குவாங்க. இதை பார்த்த ஃபாரினர் என்ன பண்ணாரோ ஒரு பையன்கிட்ட சொல்லி எனக்கு அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து தரையா, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொன்னான்னா நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ ஆழத்தில் தைரியமாக குதிச்சுட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த ஃபாரினர் பார்த்து அவனை ஒரு வார்த்தை கேட்டாரான், இவ்வளோ ஆழமாக இருக்கே, ஒரு வேளை அந்த கயிறை விட்டாங்கன்னா உன் உயிரே போயிடும், நீ எப்படி தைரியமாக குதிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான்னா, கயிறை பிடிச்சிருக்கிறது என் அப்பா, கண்டிப்பாக கயிறை என்ன பண்ண மாட்டார்னா அவர் விட மாட்டார். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு சூழ்நிலை சாதகம் இல்லாத போது, நம்ம நினச்சது நடக்காத போது ஆண்டவரும் நம்மளை கைவிட்டார் அப்படின்னு நினைக்க தோணும். பாருங்கள், ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கைன்ற கயிறை கர்த்தர் பிடித்திருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்னா நம்மளை கைவிட மாட்டார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு எந்த இடத்துல கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலை நிமிர பண்ணுவார். காட் பிளஸ் யூ, காட் வித் யூ. கர்த்தரை நம்புங்க.